வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் இந்தியன் மாம். ஆக்சுவலாக அடுத்த கிளிப்லேயும் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். அண்ட் சாரி கொஞ்ச நாளாக vlogs போடாதது. நான் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து சகஸோட ஃபர்ஸ்ட் மொட்டை vlog பார்க்க போகிறீங்க. ஹாய், வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் இந்தியன் மாம். நம்ம இன்னைக்கு இந்த கார் செட்டப்பில் எங்கே போயிட்டுருக்கோம்னா, இந்த பொண்ணுக்கு இந்த மண்டையை காலி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். எங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு வில்லேஜ். ஸோ குலதெய்வத்துக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து எப்படி மழை பெய்யுதுன்னா, நிறுத்தாமல் மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த பாருங்கள் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், நிறுத்தாமல் மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் இதில் போய் நம்ம வெற்றிகரமாக மொட்டை அடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரோமா சேலஞ்ச். அண்ட் நாகலூர் போய்கிட்டு இருக்கோம் ஒரு வழியாக. இந்த 16, 17 தான் செம்ம மழை, டிசம்பர். அண்ட் அப்போ தான் நாங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா 19th கோவா வெக்கேஷன் போகிறோம். வெக்கேஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெக்கேஷன் போயிட்டு வந்து நியூ இயர்லேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுனால அந்த ஃபீல் அப்படியே இருக்கணுன்றதுக்காக எப்படியாச்சும் போயிடணும் இந்த 17th சொல்லி அங்கே விசாரிச்சு இங்கே விசாரிச்சு எப்படியோ நாங்கள் அன்றைக்கி போயிட்டோம். கடவுள் எங்களை வாங்க சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு கோவிலுக்கு. இல்லைனா வந்து கண்டிப்பாக போயிருக்க முடியாது. ஏன்னா எங்களோட குலதெய்வ கோயிலில் மேலே சீலிங் கூட கிடையாது. மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை பண்ணியிருக்க முடியாது. நாகலூர் வந்துருச்சு. கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அண்ட் கிராமம்னா எப்படி சொல்கிறது, அப்படியே பக்கா கிராமம். அந்த ஃபீல்டு அப்படி இப்படின்னு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கிளைமேட் வேற சூப்பராக இருந்ததுனால ஒரு வேர்க்கடை குடலை ஒன்றுமே இல்லை. ஆனால் மழை வராமல் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் என்னோட ஜூனியர் பொண்ணு ஒருத்தவங்க கூட எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த மழை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அந்த ஊரில் தான் இருக்கேன்னு சொல்லி. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் அவங்கள ஒரு நைட்டு பூரா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், மழை பெய்தா இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டு. பட் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து எல்லாமே நடக்கும்ன்றதுக்கு வந்து இந்த vlog வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு மழை, நான் கிளம்பி போகிறேன், மழை பெய்யல, சூரியன் வந்துருச்சு. நான் அதையும் கிளிப்பிங்கில் காட்டுறேன். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஒரு இதில் நம்ம நம்பிக்கை வச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் எங்கள் அம்மா, என்னோட மாமியார், தங்கச்சி எல்லாருமே சொன்னாங்க பண்ணுவோம் ஃபீல் பண்ணாத. நான் டோட்டலாக டவுன் ஆகிட்டேன். அண்ட் ஃபீல்டெல்லாம் பாருங்கள், கிணறு 2-3 கிணறு, குளம் எல்லாமே இருக்கும். ஏய் என்ன பண்ற? எல்லாரும் பாத்ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. பாத்ரூமே இல்லை. வந்துட்டாங்க பாருங்க ஆளு கோவில் ஓப்பன் பண்றதுக்கு. இது வந்து பேக் சைடு பாருங்க, பேக் சைடு ஒரு கிணறு. என் அடுத்து வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஒரு அம்மா வந்து நிறைய எமோஷன்ஸ் ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தான் அவளுக்கு மொட்டையும் அடிக்கணும். பட் மொட்டை அடிக்க போகும்போது ஐயோ அந்த குட்டி முடி போயிடுமேன்ற ஒரு ஃபீலு. ஃபர்ஸ்ட் பிஃபோர் மொட்டை இந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இங்கே நந்தி, தக்ஷணாமூர்த்தின்னு நினைக்கிறேன் அந்த சாமி, மொட்டை அடிக்க ரெடி பண்ணாங்க. கொஞ்சம் வயசானவராக இருக்காரே அப்படி சொல்லி நான் பயந்தேன். பட் வயசாக இருக்கவங்களுக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அண்ட் வில்லேஜ் பீப்புள்னாலே பரவாயில்ல, கொஞ்சம் டோன்ட் கேர் தான். நான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து அடிங்க, மொட்டை தானம்மா அடிக்க போகிறோம் போமா அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அண்ட் இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சகஸ் வந்து டுவர்ட்ஸ் த எண்டு தான் அழுதா. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சமத்தா காட்டுறா பாருங்க. எனக்கு தான் கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தது, ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக காமிச்சிட்டா அழுகாமல். ஹிமா வந்து ஃபஸ்ட்டு மொட்டை வந்து ரொம்ப அழுதுட்டு ரொம்ப பயம் முடித்திட்டார் என்ன. அண்ட் இந்த மொட்டை வந்து சகுஸ் வந்து அழவே இல்லை. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் கண்டிப்பாக குழந்தைங்க அழுவும். மூஞ்சித முடியல பட்டு கொசன்னு ஆனதும் அவளுக்கு வந்து பிடிக்கல. நான் வந்து அந்த பிளேடு கத்தி அதெல்லாம் புதுசாக வாங்கி போயிட்டேன் குழந்தைக்காக. ஃபார் என்ன சொல்கிறது, சேஃப்டி ஹைஜீன் எல்லாத்துக்காகவும். நான் க்ளவுஸ் மாஸ்க்லாம் வாங்கி போயிருந்தேன். பட் வில்லேஜில் வந்து அது வேலைக்காகலை. அவர் வந்து நல்லா தான் இருந்தார். அண்ட் எப்படி சொல்கிறது, அவரோட அந்த ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 10 நிமிஷத்தில் இவ கோஆப்ரேட் பண்ண அந்த அழகுக்கு அழகாக மொட்டை அடிச்சு கொடுத்துட்டாரு. அண்ட் டு த நியூ மாம்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மொட்டை அடித்தா குழந்தை அழதான் செய்யும். சின்னதாக 2-3 காயம் வரதான் செய்யும். ஸோ நம்ம பேனிக் ஆகிட்டோன்னா குழந்தை என்ன பண்ணுவோம், சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட்
ரொம்ப பெரிய காயங்கள் படாமல் நம்ம பார்த்துக்கலாமே தவிர்த்து நம்ம மொட்டை அடிக்கிறவங்களையும் சரி அந்த குழந்தையும் சரி நம்ம எந்த அளவுக்கு கூலாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஜாப் சீக்கிரமாக முடியும். ஸோ மாம்ஸ் பி கூல். இங்க பாருங்க மொட்டை அடிச்சாச்சு, ஒரு நாள் அழுதா, அப்புறம் பால் குடிச்சு சமாதானப்படுத்தியாச்சு. அண்ட் கொஞ்சமா சந்தனம் தர நானே தங்கச்சி வச்சு அப்பிட்டோம். தொட்டு பார்த்துக்குது தன்னோட மண்டை அதுவே. அடுத்து எல்லா சாமிக்கும் பூஜை எப்படி பண்ணுறோங்கிறது வந்து பார்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வஸ்திரம், அதாவது எல்லா சாமிக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயாச்சு. ஆனால் அவர் தான் எங்கள் வீட்டோட சின்ன மாப்பிள்ள. அவர் தான் சரி வாங்க போகலாம் பார்த்துக்கலாம், என்ன மழை இருந்தாலும் ஓரமாக வச்சு அடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிப்போம். இவர் தான் எங்களோட குல தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். நீங்கள் வந்து அம்பாள் பர்வதவர்மினி. இவன் வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் மாப்பிள்ளைக்கு அசிஸ்டண்ட், எங்கள் எல்லாருக்குமே வந்து தம்பி மாதிரி. எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா பூஜை நல்லபடியா பண்ணிட்டு நாங்களே வந்து பிரசாதம் எடுத்துட்டு போயிட்டு பிரசாதத்தையும் அந்த கோயிலில் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். நாங்க போனப்போ மணி 12. நம்பால் பாருங்க, என்னோட ஃபாதர்லாம் அவங்க தான் வந்து அர்ச்சனை எல்லாம் சொல்றாங்க. 12 மணிக்கு போனோம். 4 o'clockல நாங்கள் கிளம்பிட்டோம். அம்பாள் அண்ட் இதெல்லாம் வந்து மூலஸ்தானத்தில் இருக்க சாமி. மெயின் வந்து எங்களுக்கு வந்து பெரியாண்டவர் சொல்லுவாங்க. ஸோ மண்ணில் நான் வந்து சரியாக கிளிப்பு காட்டல. நிறைய பேருக்கு இந்த சாமி தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து இந்த கிளிப் காட்டலைன்னா வந்து எல்லாத்தையுமே காட்டிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் காட்டினேன். அண்ட் அந்த சாமி வந்து நம்ம கையாலேயே செய்கிற சாமி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஆல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதெல்லாம் எனக்கு எதுவும் கீழே வேண்டாங்கிறதுக்காக நான் வந்து ஃபுல்லாக காட்டல. இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும். நமக்கு இங்கே பாருங்க இந்த டிராக்டரோட அந்த சவுண்டு, கொக்கு பறக்கிறது அங்கே, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே ஆக்சுவலாக இதெல்லாம் இவ்வளோ பார்த்தது அப்புறம் தானே என் கிட்ஸ் பார்க்குது. எங்கள் அம்மா நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் நான் அதை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இது கேமரா டிடன்ட் டூ தி ஜஸ்டிஸ் அந்த சீனுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்து. நான் சொன்னல சூரியன் வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ சூரியன் வந்தது. அதுக்கு முன்னாடி 2 நாளாக சூரியனே இல்லை. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்து நமக்காக நடத்தி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி இதான் அந்த டோர். அங்கே வந்து இங்கே மெயின் கோயில், இங்கே வந்து பொன்னியம்மன் கோயில். ஸோ ஊர் மக்கள் வந்து அந்த கோயிலை கொஞ்சம் நல்லா கட்டியிருக்காங்க. இந்த கோவிலெல்லாம் எங்களோட மெயின் கோயில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அந்த காலத்தில் எப்படியும் ஒரு 75 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின கோவில் நான் இப்போ காமிச்சது. இது வந்து இப்போ ரீசெண்டாக கட்டின கோவில். இதுக்கு முன்னாடி அங்கே சிவன் காட்டினதுலாம் வந்து எப்படியும் 75 இயர்ஸ் இருக்கும். 75 to 50, 100 இயர்ஸ் இருக்கும். இந்த கோவில்லாம் ரொம்ப கஷ்டம் இதுக்குள்ளே போய் பூஜை பண்ணுறது எல்லாமே. ஸோ கூடிய விரைவில் நம்ம சூப்பராக கட்டுறோம். நான் இந்த குட்டி பேர் வந்து லயா. சூப்பராக சிலம்பம் பண்ணி காமிச்சாங்க பாருங்க. ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு. கேட்டோடனே ஹெசிடேட்டே பண்ணாமல் கடகடன்னு பண்ணி காமிச்சா. ஸோ அந்த போல்ட்னஸ்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் அவளுக்கு. மேலே படாமல் கொள்ளாமல் சூப்பர். இது ஒரு குளம். ஸோ நான் சொன்னேன் 2-3 கிணறு குளம்னு. அந்த அளவில் செழிப்பாக தான் இருக்குது. நம்ம தான் சிட்டியை வீணாக்கி வச்சுருக்கோம். அடுத்து வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா பொன்னியம்மன் கோயில் போயிட்டுருக்கோம். அது பக்கத்தில் வந்து இந்த ஷெட்டு போட்டு ஃபார்மிங். இது வந்து என்ன டைப் ஃபார்மிங் தெரியல. கேட்டிலா, ஆடு மாடு எந்த ஃபார்மிங்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளியராகவும் எடுக்கல, பட் எனக்கு தெரிஞ்சு இது என்ன ஃபார்மிங்னு தெரியல. 2-3 இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க.
And இதுதான் பொன்னியம்மன் கோவில். ஸோ ஆக்சுவலாக உள்ள ஆல்ரெடி பூஜை நடந்துட்டு இருக்கு. நான் லேட்டாக போகிறேன் அந்த சிலம்பம்லாம் ஷூட் பண்ணிட்டு. ஸோ பொன்னியம்மன் கோவில் அது யார் உபயம்னு போட்டிருக்காங்க. உள்ள அர்ச்சனை நடந்துட்டுருக்கு. எல்லாரும் பயபக்தியாக சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன ஊஞ்சல்னா, ராத்திரியில் வந்து அம்பாள் வந்து ஊஞ்சலில் வந்து ஆடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம், ஒரு பிலீஃப். ஸோ அதுக்காக எதிரில் ஊஞ்சல் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் என் மாமனாரோட அப்பா தாத்தா வந்து இந்த கதை வந்து எனக்கு சொன்னார். அண்ட் இது வந்து ஃபேமிலி பிக்சர் ஆஃப்டர் மொட்டை. ஸோ 2 மொட்டையும் நாங்களும் எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டு கிப்டி கிளம்பியாச்சு. ஊர் எல்லையில் இருக்க அயனாருக்கு வந்து தேங்காய் உடைக்கணும் கற்பூரம் வச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு அயனார் கோவில். அது வந்து இது எல்லா அயனாரா சம்திங் எனக்கு சரியாக தெரியல. முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் பாருங்க. தரை பாலத்தில் வந்து தண்ணி வந்திருக்காங்க. இங்கேயே ஒரு 5 years அப்புறம் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக தண்ணி ஓடிட்டு இருந்தது பார்த்தது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்தது அந்த இடம். ஆனால் நாங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல. யார்கிட்ட ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லோரும் அந்த தரப்பாலத்தில் இறங்கியாச்சு. என்னோட ஃபாதர் இல்லை தவிர அவர் மட்டும் வரல. இப்படி தண்ணி ஓடுதுக்காங்க. நான்லாம் இதெல்லாம் பார்த்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம சிட்டியில் கூவத்தை தான் பார்த்துருக்கோம். அண்ட் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் பாருங்க சொல்லி ஃபோட்டோ எடுத்தோம். செம்ம சில்லு தண்ணி. போவோமான்னு நினச்சேன். நான் அந்த டெம்பிள் தண்ணிக்கு நம்ம மொட்டை அடிப்போமான்னு நினச்சேன். அடித்து முடிச்சு ஒரு பிக்னிக்கே கொண்டாடி நான் வந்துட்டேன். ஸோ எல்லாமே வந்து குட் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ்னால தான். நான் போய் நின்றுட்டு பாருங்க, என்னோட ஹஸ்பண்ட் எடுக்கிறாங்க. நான் வந்து ஐயோ ஒரு ஃபேமிலி பிக்சரே எடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த வாட்டர் செல்ஃபி எடுத்துருக்கோம். வாட்டர் செல்ஃபி இல்லை, வாட்டரில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. நிறைய ரோல் ஜாம் ஆகுது, ஏன்னா இங்கே குட்டீஸ் விளையாடிட்டு இருக்கிறதுனால. இது எந்த ஊருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இது ஆக்சுவலாக நாகலூருன்னு சொல்லி அந்த போர்ட் காமிச்சாங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்து தரப்பாலம் இருக்குது. And that's all for the video. Thank you for watching. Keep supporting and subscribe. And அடுத்து லைனாக வந்து கோவா போன vlogsலாம் வந்துட்டு இருக்கு. So do keep watching and subscribe. Thank you.